ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அம்மா கிச்சனில் பாவக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக பாகற்கானாவே எல்லாம் கசக்கும்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த முறையில் செஞ்சால் பாகற்காவை இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பாகற்காவை நல்லா காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் கல்லுப்பு போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம். அதுக்கு நடுவில் நம்ம தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு 2 துண்டு தேங்காவோட கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு பாதி பெரிய வெங்காயம், கொஞ்சம் சீரகம், அதாவது ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு அரைக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாகக்காய் நல்லா வெந்துருச்சு. வெந்துட்டு இந்த தண்ணியை வடிக்கக்கூடாது. அப்படியே நல்லா அதிலேயே சுண்ட விட்டுறணும். அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சத்தும் வீணாகாது. அதுக்காக தான் இப்படி சுண்ட வச்சிடணும். நல்லா கொஞ்சம் பார்த்திங்களா, தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இப்போது அது விதையெல்லாம் பெருசாக இல்லை, முத்தினதாக இல்லை அப்படின்னா, இலசாக இருந்ததுன்னா அப்படியே கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி விதை முத்தலாக இருந்துச்சு அப்படி இருந்ததுன்னா விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த காயை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் அந்த விதையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணலாம். இப்போ விதை ரொம்ப இளங்காய் மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அப்படி கட் பண்ணிடலாம். இது ஏன்னா கடிப்படும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் இது. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க பாகக்காயில் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சோம்ல, தேங்காய், சோம்பு, வெங்காயம், சீரகம் போட்டு ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் குறைப்பாக அரைச்சதை அதையும் போட்டு நல்லா பெரட்டி வச்சிடலாம். உப்பு ஏற்கனவே தேவையான அளவு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இது தண்ணி வடிக்கலை, அதனால் அந்த உப்பு அப்படியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா பெரட்டி வச்சிடலாம். காரம், உப்பு எல்லாம் உள்ளே இறங்கி அந்த கசப்பெல்லாம் கொஞ்சம் மாறிடும். தேங்காயெல்லாம் சேரும்போது கசப்பு மாறிடும். சீரகம், பெருஞ்சீரகம்லாம் அதுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தாளிக்கலாம். ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். உளுந்தும் கொஞ்சம் செவக்கட்டும். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது நான் 1.5 வெங்காயம் போட்டிருக்கேன். பெருசாக 1.5 வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன். வெங்காயம் நிறையா சேர்த்தா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்காக நான் கூட கொஞ்சம் வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் பிடிக்கலைன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நல்லாவே பிடிக்கும் அப்படின்னா கூட 2 வெங்காயமாக கூட போட்டுக்கலாம். இதுக்கு வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இது நல்லா செவக்க வறுக்கணும் அப்படின்லாம், வதங்கணும் அப்படின்லாம் இல்லை. கொஞ்சம் மீடியமாக வதங்கினா போதும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். நல்லா இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, பாகக்காய் நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா கலந்து விட வேண்டியதுதான். இந்த பாகக்காயிலே நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம், தேங்காய் போட்டிருக்கோம், காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கோம், எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் அதை அப்படியே போட்டுட்டு அந்த எண்ணெயிலேயே வதங்க வேண்டியதுதான். இந்த தேங்காயில் இருக்க ஈரமே போதும். நம்ம தண்ணி ஊற்றணுன்றலாம் அவசியம் இல்லை. ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட தான் வச்சுருக்கோம். மீடியம் ஃப்ளேமில், மீடியம் இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்க அது நல்லா டேஸ்ட் கொடுத்துரும். நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கசப்புலாம் நிஜமாகவே தெரியவே தெரியாது. இது சாதத்தோட பெரட்டி சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் வெள்ளை சாதம், சுட சுட சாதம் வச்சு இதை போட்டு பெரட்டி சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும். குழம்புலாம் கூட தேவையெல்லாம் கிடையாது. இல்லைனாலும் சாம்பார், ரசம், சாதம், தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை சிறு தீயில் வச்சு மூடி வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்டு கிளறி விட்டு மூடி வைக்கலாம். அது மாதிரி நல்லா வதங்குச்சு அப்படின்னா இந்த எண்ணெயிலேயே வதங்கும்போது நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சதுன்னா, அதாவது பாவக்காய் எவ்வளோ சத்து இருக்குது, அது சர்க்கரை நோயாளிகளுக்கெலாம் எவ்வளோ அது முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போது இப்போ அந்த கசப்புனால அதை வேண்டாம் அப்படி சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டு சாப்பிடாம இஷ்டப்பட்டு சாப்பிட்ற அளவுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா
ரொம்பவே நல்லாயிருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு தான் பாருங்களேன். ஆஹா! பேஷ் பேஷ் ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே. இப்போது செஞ்சாச்சு. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுவீங்கன்னு நம்புகிறேன். இதில் வெல்லம் எதுவும் சேர்க்கல, தக்காளி எதுவும் போடலை. ஆனாலும் வந்து இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். நான் சொன்னது கரெக்டா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். டாடா, பாய்.